என்ன டேவிட் சார், ஏன் டல்லா இருக்கிறீங்க? ப்ராப்ளமா? ஏம்பா அவருக்கு என்னப்பா ப்ராப்ளம்? அமைஞ்சா அவரை மாதிரி அமையணும்பா. அவரு அதிர்ஷ்டசாலிப்பா. ஏம்பா அவருக்கு ஒரு பக்கம் சொந்தமா கார் கம்பெனி அமைய போகுது, இன்னொரு பக்கம் அவரு பழகுறாரு தீபா பொண்ணு, அந்த பொண்ணோட கம்பெனி அமைய போகுது. லக்கி மேன். கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் ஒரு அதிர்ஷ்டசாலியா இருந்தா இந்நேரம் கார் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பேனே. ஒரு 3 லட்சம் ரூபாய் கூட என்னால புரட்ட முடியலையே. எது 3 லட்சமா? எதுக்கு சார்? ஒரு மாடல் கார் தயாரிக்கத்தான். 3 லட்சம் தானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். எப்படிப்பா? இங்க பாரு மனோ, நான் ஒரு 75 போடுறேன், நீ ஒரு 75 போடு. நம்ம கம்பி இருக்கானா அவங்க அதை நம்பி 75 கொண்டாந்து போடுவோம். நான் 75 போடு, நீ 75 போடு. எங்க இருந்து போடு? நம்ம கிட்ட ஏன் துட்டு? கைவசம் தொழில் இருக்குல்ல, எச்சக்கம். ஏம்பா நாம தான் அந்த தொழில் செய்ய மாட்டோம், தெரிஞ்சுதானே இந்த தொழில் செய்யறோம். அப்படியே நாம அந்த தொழில் செஞ்சு பணத்தை கொடுத்தா சார் வாங்கிப்பாரா? எப்படின்னு சொல்ல முட்டுருவான். நீ என்னப்பா எப்ப பாரு விளையாட்டு பண்ணிட்டு? சீரியஸா பணத்துக்கு வழியை சொல்லு. சீரியஸ். சாருடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் 3 லட்சம் என்னையா 3 கோடி கேட்டாவே கொடுத்துட போகுது. பணம் என்னப்பா பணம்? சாரு போய் அந்த பொண்ணாண்ட எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டா போதும், அவங்க ஷோரூம்ல இருக்கிற லேட்டஸ்ட் காரை எடுத்துக்கின்னு அதுவே ஓட்டிட்டு வந்து சாராண்ட கொடுத்துரும். அந்த அளவுக்கு அன்பும் பிரிய இருக்குதுப்பா சார் மேல. அதிர்ஷ்ட கார சாப்பிட்டீங்க. ஏன் சார் சிரிக்கிறீங்க? நாங்க தப்பாவா சொல்லிவிட்டோம்? சார் நாளைக்கு நடக்க போறத நாங்க இன்னைக்கே சொல்லிட்டோம். நாளைக்கு நடக்கிறது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த விஷயத்த சொன்னா சொல்லுங்க. அப்பதான் நான் சொல்றது கரெக்டா இல்லைன்னு தெரியும். வேண்டாங்க, ஏன் துக்கம் என்னோடய போகட்டும். இப்பதான் புரியுது வரும்போது நீங்க ஏன் டல்லா இருந்தீங்க. சார் உங்க சிலுவை உங்ககிட்ட தான் இருக்கு. இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க மாடல் கார் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிங்க. சார் நீங்க முதல் செய்யற மாடல் கார்ல நீங்களும் உங்க காதலிய ஜோடியா உட்கார்ந்து போறத நாங்க எல்லாரும் எங்க கண்ணால பாக்கணும். என்னப்பா நான் சொல்றது? நீ சொல்ல கரெக்டா தான். நீங்க இப்படி எதையாவது கற்பனையா பேசிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஏன்டா இப்படி ஆளுக்கு ஆளுக்கு வந்து பயமுத்துறீங்க? சொல்ல வந்தது மறந்துடும் போல இருக்க. ஏம்பா நம்ம பைனான்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் மாடல் கார் செய்யறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்டா எப்படி கொடுப்பாருங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத. அங்க வந்து நான் எது கேட்டாலும் ஆமா எஸ்ன்னு மட்டும் சொல்லு. 2 ஒரே அர்த்தம் தானே? அதனாலதான் நான் அதை சொல்றேன். ஓகே ஓகே.